ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரேம் ஃப்ளேக்ஸ். துரந்தர் 2ல நம்ம ஹன்சா பிடிபடுவானா? துரந்தர் ட்ரெய்லர்ல இதுக்கான ரொம்ப ஹிண்ட்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்ல, ஜஸ்கிராத்தோட பேக் ஸ்டோரி என்ன? மூவியின் ஆரம்பத்துல ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் செய்தவனை காட்டுறாங்க இல்லையா? அவன்கிட்ட தான் ஹன்சா எப்படி ரிவெஞ்ச் எடுத்தான்? மேஜர் இக்பால் கிட்ட பிடிபட்ட பிறகு ஹன்சா எப்படி எஸ்கேப் ஆனா? மொத்தமாக பார்ட் 2ல இருக்க போற மெயின் பிளாட் என்ன? அதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். செகண்ட் பார்ட்ல நம்மள டென்ஷன் ஃபீல் ஆக வைக்கிற பிக்கெஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹன்சா பிடிபடுவானா இல்லையா? ஆன்சர் என்னன்னா, ஆம், பிடிபடுவான். அதுவும் ஒரே தடவை இல்ல, 2 தடவை. இந்த ஷாட் பார்த்தீங்களா? எலீனா ஹன்சா தலைக்கு கன் வைக்கிறாள். ஆனா ஹன்சா ஒரு ஸ்பை ஆனாலும் எலீனா தூங்கும்போது யாரை கொல்லணும் என்று ஒரு சீக்ரெட் புக்ல நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால எலீனா என்ன நினைக்கிறாள்னா, ஹன்சா இந்த ஏரியாவுக்கு லீடர் ஆகணும்னு பிளான் பண்ணிக்கிறானோன்னு. அதனால அவனை சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாள். ஆனா ஹன்சா பிடிபட போறான் என்பதற்கான ஹிண்ட் பார்ட் 1லயே கொடுத்திருக்காங்க. கெஹ்ரா ஹூ சாங் நினைவிருக்கா? அந்த சாங்ல எலினா கன் எடுத்து ஹன்சா ஹெட்டுக்கு வைக்கிறாள். அது ஒரு சட்டில் ஃபோர்ஷேடோயிங். பார்ட் 2ல இதே மாதிரி சிச்சுவேஷன் வரும் என்று அப்போதே ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மேஜர் இக்பால் கிட்டவும் ஹன்சா பிடிபடுவான். இதுக்கும் நிறைய ஹிண்ட்டுகள் இருக்கு. ஆனா டைரக்டர் ஆதித்யா தான் ரொம்ப ஸ்மார்ட். இந்த ஃபைட் ஷாட்ஸ் எல்லாமே பார்ட் 1 ட்ரெய்லர்லயே காட்டியிருந்தாங்க. மூவி பார்க்கும்போது இந்த ஷாட்ஸ் எங்க போச்சுன்னு பல பேருக்கும் டவுட் வந்திருக்கும். இந்த ஷாட் கவனிச்சிங்களா? ஹன்சா ஃபேஸ்ல பெரிய ஸ்கார்ஸ் இருக்கும். பார்ட் 1ல மேஜர் இக்பால் எப்படி டார்ச்சர் பண்ணுவான் என்று காட்டியிருக்காங்க. பீப்புளை செயின்ஸ்ல கட்டி மிக மோசமாக அடிப்பான். ஹன்சா கூட முன்பு இந்தியன்ஸை செயின்ஸ்ல அடிச்சு ஃபேஸ் முழுக்க டேமேஜ் பண்ணுவான். ஹன்சா ரெஹ்மான் தகாயத் கிட்ட கூட பயப்பட மாட்டான். ஆனா இக்பாலோட டார்ச்சருக்கு மட்டும் அவனுக்கு பயம் இருக்கும். ரெஹ்மான் கன் கொடுத்ததுக்காக அவனை எப்படி கொன்றான் என்று பார்த்தீர்களே. அப்படி இருக்க இக்பால் மீது அவனுக்கு எவ்வளவு ரிவெஞ்ச் இருக்கும் என்று நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஹன்சா ஒரு ஸ்பை தான் இல்லையா? அவன் இன்டெல் கலெக்ட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புனா போதாதா? ஏன் ரிவெஞ்ச்? அதுக்கு தான் இந்த மூவில இமோஷனலான சீன்ஸ் இருக்கும். பார்ட் 1லயே நம்மை டிஸ்டர்ப் பண்ணும் சீன்ஸ் இருந்தது. ஆரம்பத்திலேயே ஒரு கான்ஸ்டபிள் இறக்கும் சீன். அவள் கண்களை பார்த்து அஜய் சான்யால் கேரக்டர் இமோஷனல் ஆகிறான். அந்த ஏரோப்ளேன் சீன் நினைவிருக்கா? பாரத் மாதா பற்றி பேசும்போது ஒருத்த அவனை மார்க் பண்ணுவான். அதனால தான் ட்ரெய்லர்ல அந்த கேரக்டரை மீண்டும் காட்டியிருக்காங்க. அஜய் சான்யால் என்ன பண்ணுவான்? அவன் ஆபரேஷன் துரந்தர் ஆரம்பிப்பான். இன்டெல் கலெக்ட் பண்ணுவது மட்டுமில்ல, நயா பாரத் என்ன என்பதை காட்டணும் அப்படின்னு நினைப்பான். அதனால தான் குஸ்கே மாருங்கான்னு டயலாக் வரும். அதனால ஹன்சாவுக்கு ஒரு புக் கிடைக்கும். அந்த புக்ல அவனுடைய பர்சனல் ரிவெஞ்ச் மட்டுமில்ல, இந்தியாவுக்கு தீங்கு செய்த எல்லாரோட பெயர்களும் இருக்கும். பார்ட் 1ல அந்த நேம் சில இடங்கள்ல காட்டியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நேம் யார்னா, அந்த ஏரோப்ளேன்ல அஜய் சான்யாலை மார்க் பண்ணினவன் தான். அதனால தான் ட்ரெய்லர் ஓப்பனிங் ஷாட்ல அவனை காட்டுறாங்க. ரியல் லைஃப்ல கூட அவனை 2 அன்னோன் பர்சன்ஸ் கொண்டுட்டாங்க. அதனால மூவில கூட ஹன்சா மற்றும் இன்னொரு ஸ்பை அவனை எலிமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ மூவில இருக்கும் ஸ்பைஸ் 3 பேர். ஜூஸ் ஷாப் ஓனர், ஹன்சா, ஹர்ஷத் பாபு கேங்ல இருக்கும் இன்னொருவர். பார்ட் 1ல ரெஹ்மான் மகன் கொல்லப்படும் என்று லீக் பண்ணியது இவர்தான். அதனால ரெஹ்மான் இருந்த பிறகு அவன் ஹன்சா சைடுக்கு மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ மேஜர் இக்பால் எப்படி ஹன்சாவை பிடிப்பான்? அஜய் சான்யால் இக்பால் பெயரையும் அந்த புக்ல சேர்த்திருக்கான். அதனால இவர்களுடைய ஃபேஸ் ஆஃப் இன்னெவிட்டபிள். எனக்கு பிகெஸ்ட் ஃபியர் என்னன்னா, ஹன்சா இந்தியா திரும்புவானா இல்லையா? ஏன்னா மூவியோட தீமே அதுதான். முதல் சீன்லயே அவன் இந்தியாவை விட்டு வெளியே போகும்போது அவன் இமோஷனல் ஆகிறான். அதனால இந்தியாவுக்கு திரும்பும் சீன் வந்தா அது ஒரு பெரிய எலிவேஷன் மொமெண்டா இருக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் எஸ்பி அஸ்லம் சௌத்ரி. ட்ரெய்லர்ல பார்த்தீங்களா? அவன் பலோச் மக்களை கொல்வான். அதனால இந்த கேரக்டர் பார்ட் 2ல இறக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ மெயின் வில்லன் பற்றி. பார்ட் 1ல ஒரு பெயர் அடிக்கடி மென்ஷன் ஆகும், படே ஷாப். அவர் யார்? எப்படி இத்தனை பேரை கண்ட்ரோல் பண்றான்? இது இன்னும் மிஸ்ட்ரி தான். எண்ட் கிரெடிட்ஸ்ல மட்டும் இந்த கேரக்டர் நேம் இருக்கும். இந்த கேரக்டர் நேம் டீல ஆரம்பிக்குது. யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. ரைட் ஆன்சரை கமெண்ட்ல பின் பண்ணுவோம். அப்படின்னா ஒரு ஸ்பை இந்தியாவை காப்பாற்றி இந்தியாவுக்கு தீங்கு செய்தவர்களிடம் ரிவெஞ்ச் எடுத்து இந்தியாவுக்கு திரும்புவானா இல்லையா? அதுதான் இந்த ஸ்டோரி. இந்த மூவி டியூரேஷன் கூட ரொம்ப பெரியதாக இருக்கலாம். சில ரிப்போர்ட்ஸ் படி 3.5 hours இருக்கலாம். அது உண்மையா என்று ரிலீஸ் ஆன பிறகுதான் தெரியும். மூவி மார்ச் 18 பிரீமியர் ஆகுது. தமிழ்ல கூட நல்ல ஹைப் இருக்கு. அதோட காம்படிஷனாக பவர் ஸ்டார் பவன் கல்யாண் மூவி கூட வருகிறது. அதனால மார்ச் 19 தியேட்டர்ல பெரிய கிளாஷ். So, that's it for the video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸுடன் மீண்டும் சந்திப்போம். Until then, keep watching.